இன்னைக்கு நம்ம குமுதா சமையல் அறையில் 300 கிராம் அரிசி ரவையை வச்சு எப்படி சூப்பராக இட்லி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. இதுக்கு நம்ம 100 கிராம் பிடிக்கிற டம்ளரில் 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துருக்குறோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. அரைச்சிக்கிட்டு வந்துருக்கிற உளுந்து மாவை அந்த ரவையோட அரிசி ரவையோட கலந்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இது 8 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அரிசி ரவை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தாங்க. நமக்கு பக்கத்தில் கடைகளில் அரிசி ரவை கிடைக்கும்னா அதையும் வாங்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. முன்ன கரைச்சி வச்சதுக்கு இப்போவும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள். ஆனாலும் இது கூட நல்லா தண்ணி கலந்துக்கணுங்க. தோசை மாவு பதத்துக்கு ஊற்றினா தான் இட்லி நல்லா வரும். இப்போ இட்லி குப்பரையில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நம்ம ஊற்றினா இட்லியே அதில் வச்சு வேக வச்சிடலாம். இந்த இதுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி மட்டும் பார்த்து கலந்தா போதுங்க. 300 கிராம் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். நம்ம கிராம் கணக்கில் கூட அளந்து எடுத்துக்கலாங்க. இது ஒரு 75 கிராம் உளுந்து வரும். சாஃப்ட் இட்லி